இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லி 10 சம்ஸ்ன்ற சீரிஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுற மாடலில் தான் ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம். அப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்குற ப்ரைஸ் வந்து அசல், பர்சன்டேஜில் கொடுக்குறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கான எண் பார்த்தீங்கன்னா 1 இயர் 6 மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இயர் வித் மந்த் வந்திருக்கு கரெக்டுங்களா? அப்போ 1 இயர் 6 மந்த்துங்கிறது டோட்டலாக எத்தனை மந்த்துன்னு நான் கால்குலேட் பண்ணுறேன். 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 12 மந்த், ஆல்ரெடி அவங்க ஒரு 6 மந்த் கொடுத்துருக்காங்க. ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 18 மாதம். அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை மாதத்துக்கு கேட்டிருக்காங்க? 18 மாதத்துக்கு கேட்டிருக்காங்க. இந்த 18 மாதத்தை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா 8% பர் ஆனம், ஆண்டுக்கு தான் நமக்கு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 மாதத்தை நமக்கு இயருக்கு மாற்றணுன்னா எதால் டிவைட் பண்ணோம்? 1 இயருக்கு எவ்வளோ மந்த்து? 12 மந்த்து. அந்த 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எண் வந்து இயரில் கிடச்சிரும். ஸோ 18/12 இருக்குது. இதை நம்மளால் 6ஆல் அடிக்க முடியும். 3 × 6 18, 2 × 6 12. அப்போ நமக்கு என்னங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? 3/2 இயர். ஓகேங்களா? 3/2 இயர்னு கிடச்சிருச்சு. இப்போ எப்பயும் போல் ப்ரோசீட் பண்ணிடலாம். நமக்கு ஒரு அசலோட சதவீதம்ங்கிறது பார்த்திங்கன்னா 100% இருக்கும். 100%ங்கிறது எவ்வளோ? 7500. ஓகேங்களா? இந்த கொஷினுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டியோட தொகை கேட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியாது, நான் எஸ்ஏன்னு எடுத்துக்கிட்டேன். தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன? எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம எண்ணெய் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3/4ன்னு கண்டுபிடிச்சோம். 3/2ன்னு கண்டுபிடிச்சோம். ஆறுன்றது பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்க 2வையும் 8ஐயும் கட் பண்ணுறேன் 2ஆல். 1 2 2, 4 × 2 8. அப்போ பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது? 3 × 4 இருக்குது. 3 × 4 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 12%. அப்போ நமக்கு தனி வட்டியோட சதவீதங்கிறது எவ்வளோ? 12%. இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கிடச்சிரும். 100ல் இருக்க 2 0வையும் 7500ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணி விட்டலாம். அதே மாதிரி 12ஐயும் 75ஐயும் கிராஸில் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தனி வட்டி கிடச்சிரும். எப்படி சார் கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம்? 1ஐயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். 12ஐயும் 75ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான தனி வட்டி கிடச்சிரும். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன்? 75 10 + 2 அதால் மல்டிப்ளை பண்ணுறேங்க. ஏன்னா நமக்கு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 12 வந்து நான் 10 + 2ன்னு பிரிச்சுட்டேன். 75 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 750ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 75 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 150ன்னு கிடைக்கும். 2 கூட்டினா நமக்கான தனி வட்டி கிடச்சிருங்க. 0 + 0 0, 5 + 5 10க்கு 0, பேலன்ஸ் 1. 1 + 7 8, 8 + 1 9. அப்போ இந்த கொஷினுக்கான தனி வட்டி எவ்வளோ? 900 என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. சேம் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்ங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 8000க்கு 7% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண பார்த்தீங்களா? அதே மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டி என்ன கண்டுபிடிக்கிறதா கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி வீதம் 16.2/3% வீதம் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. அதாவது நமக்கு பர் ஆனம் தான் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு மந்தில் இருக்கிறத இயருக்கு மாற்றி வைக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல் நம்பராக வச்சு முழு எண்ணாக வச்சு தான் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது, மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம மாற்றணும். எப்படி சார் மாற்றுறது? இங்கே இருக்க 16ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 16 × 3 48. நமக்கு நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அது கூட ஆட் பண்ணிடணும். 48 + 2 50ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை கீழே போட்டுருங்க. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ? 50/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். சால்வ் பண்ணிடலாங்களா? நமக்கு அப்போ 100%ங்கிறது என்ன?
100% பார்த்தீங்கன்னா அசலோட தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 68,000ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நம்ம தனி வட்டியோட தொகை தான் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோன்னு தெரியாது, அதனால் நான் எஸ்ஐன்னு எடுத்துக்கிறேன். எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். தனி வட்டியோட சதவீதம் என் வந்து 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்தில் இருக்கிறத இயருக்கு மாத்திரக்காக நான் 12ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நம்ம 50/3ன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? 50/3ன்னு கண்டுபிடிச்சோம். நமக்கு ஃபஸ்ட்டு இதை நம்மளால் சிம்ப்ளை பண்ண முடியும். ஸோ அதை சிம்ப்ளை பண்ணிடலாம். 1 3 3 3 × 3 9. 3யும் 12யும் 3ஆல் அடிக்க முடியும். ஸோ 1 3 3 4 × 3 12. கரெக்டுங்களா? 4 × 3 12. 50யும் 4யும் நம்மளால் சிம்ப்ளை பண்ண முடியும். 2ஆல் 2 × 2 4 25 × 2 50. அப்போ நமக்கு தனி வட்டியோட சதவீதங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? 25/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ தனி வட்டியோட சதவீதம் 25/2% கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். 100ல் இருக்க 2 0வையும் 68,000ல் இருக்க 2 0வை கட் பண்ணிடுறேன். கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணோன்னு சொல்லியிருக்கோம். நேருக்கு நேர் எந்த சைடு இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ கிராஸில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். 680யும் 25/2யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டி கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 680யும் 25/2யும் மல்டிப்ளை பண்ணோம். 2ஆல் 680 அடிக்க முடியும். ஸோ 2ஆல் கட் பண்ணிடலாம். 1 2 2 34 × 2 68. அப்போ 340 × 2 680ன்னு கிடைக்கும். ஸோ 340யும் 25யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டி கிடைக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்? 34 25ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? 34 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு 340 இருந்துச்சு. ஸோ இங்கே நான் 0வை சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, அதை லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 5 × 4 20க்கு 0 பேலன்ஸ் 2. 3 × 5 15 15 + 2 17. நம்ம 10th டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட்டை விட்டுருங்க. 2 × 4 8 2 × 3 6. அப்படி ஆட் பண்ணுங்கள். 0 8 + 7 15க்கு 5 பேலன்ஸ் 1. 6 + 1 7 7 + 1 8. 850ன்னு கிடச்சிருக்கு. நம்ம 340ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஒரு 0வை இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போ நமக்கான தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 8500ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் அசல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாடல்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறும் என்றால் அசலானது டேஷ்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நம்ம சொல்கிற கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு 6 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் எவ்வளோ மாறி இருக்குது? 8880ன்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி 4 வருஷத்தில் எவ்வளோவா மாறி இருக்குது? 7920ன்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? நமக்கு 2 சைடுமே மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா வித்தியாசம் எடுத்தோம்னா 6ல் இருந்து 4 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 8880லேருந்து 7920 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 960ன்னு கிடைக்குங்க. அதாவது நமக்கு மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா அத்தனை வருஷம். இது வந்து வருடம். கரெக்டுங்களா? வருஷத்தை தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி தான் எவ்வளோனா 960 ரூபாய். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கான தனி வட்டி தான் 960 ரூபாய்ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? அசலையும் வட்டியையும் கூட்டுறதான் டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இதில் நமக்கு அசல் வேணும்னா என்ன பண்ணலாம்? டோட்டல் அமௌண்ட்டையும் வட்டியையும் மைனஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? வட்டியையும் மைனஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 வருஷத்துக்கான தனி வட்டி தான் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 6 வருஷம் கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நம்மளால் 4ஆக மாற்ற முடியுமா 6ஆக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு 4 வருஷத்துக்கான மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 7920 ரூபா. அப்போ 4 வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சோம்னா இந்த 7920ஓட மைனஸ் பண்ணாலே நமக்கு அசல் கிடச்சிரும். ஸோ இந்த 2 நம்மளால் 4ஆக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ சிம்பிளாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வட்டியையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 2 4 வருடம்னு மாறிடுச்சு. 960 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1920ன்னு கிடைக்கும். ஏன்னா 0வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0. 6 × 2 12க்கு 2 பேலன்ஸ் 1. 9 × 2 18 18 + 1 19. அப்போ 4 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 1920ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 4 வருஷத்துக்கான
வருஷத்துக்கான மொத்த தொகை எவ்வளோ 7920. 4 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ 1920. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு அசல் கிடச்சிருங்களா? இப்போ 7920லேருந்து 1920 மைனஸ் பண்ணுங்க. பாருங்கள், சேம் நம்பராக இருக்கிறது மைனஸ் பண்ணும்போது 0ன்னு ஆயிரும். 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6. அப்போ இந்த கொஷினுக்கான அசல் எவ்வளோ 6000 என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைக்கிற தனி வட்டியை அவங்க கொடுத்துருக்க மொத்த தொகையோட இயருக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக போயிடும். ஓகேங்களா? இதே மாதிரி மாடலில் ஹோம்ஒர்க் தரேங்க, ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஷின் தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு தொகைக்கு தனிவட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 854 எனில் மூலத்தொகைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் சம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எப்பயுமே நோட் பண்ணிக்கோங்க, பெரிய இயர்லேருந்து சின்ன இயரை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? பெரிய இயர்லேருந்து சின்ன இயரை மைனஸ் பண்ணணும், பெரிய அமௌண்ட்லேருந்து சின்ன அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்போ வர்றது வட்டி. ஓகேங்களா? வட்டியும் கிடைக்கும், எத்தனை வருஷத்துக்கான வட்டின்னு தெரியும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 4th சம் பார்த்தீங்கன்னா சேம் அசல்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி வீதம் 12% எனும்போது 2.5 ஆண்டுக்கு கிடைக்கும் தனிவட்டியானது. அப்போ அதாவது 2.5 வருஷத்துக்கு 12% கிடைக்கிற தனிவட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3.5 ஆண்டுக்கு கிடைக்கும் தனிவட்டியை விட 20 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 20 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் தனிவட்டியோட சதவீதம் கிடைக்கும். கரெக்டுங்களா? நமக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. 2 பேரோட தனிவட்டியோட சதவீதம் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது 2.5 வருஷங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? கலப்பு பின்னத்தில் இருக்கிறத 2 × 2 4, 4 + 1 5. அப்போ 5/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ n 5/2 இருக்குது. R 12%. இங்கே 12 எழுதிட்டேன் பார்த்தீங்களா? 5/2. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். சிம்ப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 2 2 6 × 2 12. இப்போ 6ஐயும் 5 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ சதவீதம் கிடைக்கும்? 30% கிடைக்கும். இதை வச்சுக்கலாம். இதே மாதிரி 10% 3.5 ஆண்டை எவ்வளோ தனிவட்டி சதவீதம் கிடைக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 3.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 2 6, 6 + 1 7, 7/2. இதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். 2ம் 10ம் 2ஆல் அடியாகும். 1 2 2 5 × 2 10. 5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 35% கிடைக்குங்க. ஓகேங்களா? 35%. அதாவது என்ன சொல்கிறாங்க? இந்த 35%ங்கிறது 30% விட எவ்வளோ அதிகம்? 20 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 30%ஆனது 35% விட 20 குறைவு. இந்த இடத்துல குறைவு அதிகம்னு கேட்டாங்கனாலே 2தோட டிஃப்ரென்ஸோட வேல்யூ தாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல குறைவு அதிகம் அப்படின்னு ஒரு தொகையை கொடுத்துருந்தாங்கனாலே 2தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜோட டிஃப்ரென்ஸ். அப்போ 35%யும் 30%யும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5% கிடைக்கும். இந்த 5%தோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ? 20. இந்த இடத்துல அதிகம் குறைவு அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே குறைவுன்னு கொடுத்துருந்தாலும் சேம் தான், அதிகம்னு கொடுத்துருந்தாலும் சேம் தான். இந்த 2தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜையும் மைனஸ் பண்ணுறதோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு அந்த தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், ஃபைண்ட் த சம். சம்னா நமக்கு என்ன? அசல். அசலோட சதவீதங்கிறது எப்பயுமே என்னவாக இருக்கும்? 100% இருக்கும். ஸோ நமக்கு அது தெரியாது, பீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு அசல் என்னன்னு தெரிஞ்சிடும். 5ஆல் அடிக்கிற 1 5 5, 4 × 5 20. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். இப்போ 4 × 100 400 என்பது இந்த கொஸ்டினுக்கான அசலாக இருக்கும். ஓகேங்களா? சேம் பர்சன்டேஜ் படி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 5th சம் பார்த்தீங்கன்னா தனிவட்டியில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிற மாதிரி மாடலில் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்றார். அப்போ அசலுங்கிறது நமக்கு 4000 ரூபாய். அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். அப்போது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்க டேஸ் தான் நமக்கு என். அதாவது 6வது மாதம். 6ங்கிறது என்ன மாதம்? ஜூன் மாதம். கரெக்டுங்களா? அப்போது நமக்கு மொத்தம் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் கால்குலேட் பண்ணிடுறேன்.
ஜூனில் வந்து மொத்தம் 30 நாள், அதில் 7 நாள் விட்டுருங்க. ஏன்னா 7ஆம் தேதி தான் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கின தேதியை நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ 30லேருந்து 7 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 23 நாள் இருக்கும் பேலன்ஸு. இப்போ ஜூனில் 23 நாள். ஜூனுக்கு அப்புறம் என்ன? ஜூலையில் பார்த்தீங்கன்னா 31 நாள் இருக்கும். ஆகஸ்ட்டுங்கிறது எவ்வளோ நாளில் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாரு? 19ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ அந்த 19 கவுண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 1 10, 10 + 3 13க்கு 3, பேலன்ஸ் 1, 3 + 3 6, 6 + 1 7. அப்போ அவர் வந்து எவ்வளோ நாள் 73 நாள்னு சொல்லாமல் நமக்கு பர்டிகுலர் டேஸாக கொடுத்துட்டாங்க. பர்டிகுலர் டேட்டுக்கு இடையில இருக்க நாட்களாக கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ நாள்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? 73 நாள்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ n வந்து 73 டேஸ் கவுண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? டேஸ்னு வச்சுக்கலாம். 5% வட்டி வீதத்துக்கு கணக்கிடப்பட்டால் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 5%. அவர் செலுத்திய தொகைங்கிறது இங்கிலீஷில் பார்த்துருங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஹீ பெய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டுன்னு என்ன? மொத்த தொகை. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் செலுத்திய தொகைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல புரிஞ்சிக்க முடியாதப்போ நம்ம இங்கிலீஷ் கொஷினை பார்க்குறப்போ டேரெக்டாக அவங்க அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கொஷினுக்கு நம்ம டோட்டல் அமௌண்ட் ஃபைன் பண்ணணும். கரெக்டுங்களா? 100% அப்படின்றது நமக்கு என்ன? 100%ங்கிறது அசல் 4000 ரூபாய். நான் இதை வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சி அசலோட ஆட் பண்ணிக்கிறேன் டோட்டல் அமௌண்ட்டுக்கு. ஸோ தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன? எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். எண்ணுங்கிறது எவ்வளோ டேஸ் இருந்துச்சு? 73 டேஸ் இருந்துச்சு. அதை இயருக்கு மாற்றுறேன். ஏன்னா நமக்கு 5% பர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 365 டிவைட் பண்ணால் நமக்கு இயருக்கு மாறிடும். இன்ட்டு 5, ஏன்னா நமக்கு எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறதான் தனி வட்டியோட சதவீதம். ஓகேங்களா? 73யும் 365யும் 73ஆல் அடிக்க முடியும். ஒரு 73 5 73 365. டிவிஷன்லேயும் 5 இருக்குது, மல்டிப்ளிகேஷன்லேயும் 5 இருக்குது. ஸோ 5ஆல் அடிக்கலாம். 1 5 5 5. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தனிவட்டி சதவீதங்கிறது எவ்வளோ? 1%. ஓகேங்களா? 1%ங்கிறது தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 100ல் இருக்க 2 0வையும் 4000ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணி விட்டுறேன். கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். 1ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 40. அப்போ இந்த 4000 ரூபாய்க்கு 73 நாளைக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? 40 ரூபாய் கிடச்சிருக்கு. நமக்கு கேட்டது மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஸோ அசலையும் வட்டியையும் ஆட் பண்ணால் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். எவ்வளோ? 4000த்தையும் 40ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 4040ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நம்ம இதை மொத்த தொகை வந்து 101ன்னு வச்சு டைரெக்டாக டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சாலும் சேம் தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி டேஸு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வர்றப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெட்டரான வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரு எக்ஸ் என்பவர் 7/6/2006. போன கொஷினில் பார்த்தா சேம் டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அசல் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% ஆண்டிற்கு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் ஆனம் தான் கொடுத்துருக்காங்க. அவர் செலுத்திய தொகைங்கிறது டோட்டல் அமௌண்ட்டை கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சார் எனக்கு அப்படியும் எப்படின்னு கண்டுபிடிக்க தெரில சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 5000 ரூபாய். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே 5000 தாண்டி தான் இருக்குது. ஸோ அப்போ கேட்குறது டோட்டல் அமௌண்ட்டு தான் கேட்டிருப்பாங்க. எப்படி சார்? நமக்கு அசலையும் வட்டியையும் கூட்டினா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அசலே 5000 ரூபாய். அப்போ அதோட வட்டியை கூட்டும் போது நமக்கு 5000க்கு மேலே போகும். ஸோ இங்கே டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 6th சம் பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி மாடலில் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 800 ஆனது 3 வருட தனிவட்டியில் மொத்தம் 920 மாறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 800 ரூபா அசலுங்கிறது 920 மாறி இருக்கு. இதே இது வந்து வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு அசலுங்கிறது பார்த்தீங்கன்னா 100% எடுத்துப்போம். எப்பயும் போல் 100%ங்கிறது 800 ரூபாய். நமக்கு இன்க்ரீஸ்டு தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேங்க. அதிகரித்த தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 3% அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ 3 × 3 9% அதிகரிக்கிறப்போ எவ்வளோ தனி வட்டி கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். 100ல் இருக்க 2 0வையும் 800ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணிடுறேன். 9ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது? 72ன்னு கிடைக்குது. அப்போ இன்க்ரீஸ்டு தனி வட்டிங்கிறது எவ்வளோ? 72. அதாவது நார்மல் வட்டி வீதத்தை விட 3% கூட்டுறப்போ 72 ரூபா கூடி இருக்குது. இந்த 72 ரூபாயை
டோட்டல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அதுதான் 3% அதிகரிக்கிறப்போ கிடைக்கிற தொகையாக இருக்குங்க. அப்போ 920 கூட 72 ஆட் பண்ணிடலாம். அப்போது 992 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3% அதிகரிக்கனால அந்த தொகை எப்படி மாறி இருக்குது, 992ன்னு மாறி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 7th கொஷின் பார்த்தீங்கன்னா என் கண்டுபிடிக்கிற மாடலில், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என் ஃபைன் பண்ணுற மாடலில் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்டிற்கு 8% தனிவட்டி வீதத்தில் ஒரு தொகை 13,000. அப்போ பிரின்சிபலுங்கிறது 13,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 8%. எத்தனை ஆண்டுகளில், அப்போ என்ன தான் நம்ம என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். 15,080 உயரும்னு கேட்டிருக்காங்க. அப்போது அசலை விட நமக்கு அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து டோட்டல் அமௌண்ட். நம்ம டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, அசல் ப்ளஸ் வட்டி. நமக்கு இதில் டோட்டல் அமௌண்ட்டு தெரியும், அசல் தெரியும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்குங்களா. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வட்டி கிடைக்கும். அப்போ 15,080 இருந்து 13,000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 2,080ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. 2,080ங்கிறது நமக்கான தனி வட்டி. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள். 100%ங்கிறது எப்பயும் போல் 13,000. கரெக்டுங்களா. 100%ங்கிறது 13,000. நமக்கு கிடைச்ச தனி வட்டிங்கிறது எவ்வளோ, 2,080 ரூபாய் தனி வட்டி கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா. 2,080 ரூபாய் தனி வட்டி கிடச்சிருக்கு. நமக்கு தனி வட்டிக்கு நேராக தனி வட்டியோட சதவீதம் எழுதணும். எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு தனி வட்டியோட சதவீதம். ஓகேங்களா. எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு தனி வட்டியோட சதவீதம். நமக்கு இதில் 6 தெரியும். 6 எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்ததை சிம்பிளே பண்ணிடலாம். 100ல் இருக்க 2 0வையும் 13,000ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணி விட்டுறேன். நான் பாருங்கள் நேருக்கு நேர் இருக்க தான் சிம்பிளை பண்ணியிருக்கேன். கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். 130ல் இருக்க 1 0வையும் 2,080ல் இருக்க 1 0வையும் கட் பண்ணிடுறேன். 8ஐயும் 208ஐயும் நான் 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 5 × 4 20, 2 × 4 8. அப்போ 52ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு 2 52 ரெண்டுமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 2 2 2 × 2 4, பேலன்ஸ் 1, 12ன்னு ஆச்சு. 12ல் எத்தனை 2 இருக்குது, 6 2 இருக்குது. 6 2 12. அப்போ 26 × 2 52. இப்போ பாருங்கள் இங்கே 13 இருக்குது, இங்கே 26 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ண முடியும். ஒரு 13 13, 2 13, 26. மீதி எல்லா சைடுமே 1ன்னு மாறிடுச்சு. இங்கே எண் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள், 2 இயர்ஸுங்கிறதா இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. 2 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 8th சம்மும் பார்த்தீங்கன்னா எண் கண்டுபிடிக்கிற மாடல், தனிவட்டியில் எண் கண்டுபிடிக்கிற மாடல் தான் கொண்டு வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிவட்டியில் ஒரு அசலானது எண் ஆண்டுகளில் இரட்டிப்பாகும். இந்த மாதிரி இரட்டிப்பாகும்னா நம்ம என்ன சொன்னோம், 1 குறைச்சிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அப்போ எண் ஆண்டுகளில் 1 மடங்காகும். ஓகேங்களா. 1mன்னு எழுதிக்கிறேன். அது எத்தனை ஆண்டுகளில், எத்தனைங்கிறது நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எம் மடங்காகும்னு சொல்லியிருக்காங்க. எம் மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம், 1 மடங்கை மைனஸ் பண்ணிடணும். 1 மைனஸ் பண்ணிவிட்டு மடங்குன்னு எழுதிக்கலாம். m-1. ஏன்னா நமக்கு 2 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்பயும் 1 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணுறப்போ 1 மடங்குன்னு கிடைக்கும். அதான் இது மாங்க 16 இல்லை. ஓகேங்களா. அப்போ மடங்கு கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா. ரெண்டுலேயுமே மடங்குன்னு இருக்குது, கட் பண்ணி விட்டுறலாம். இதில் எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ சிம்பிளாக இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணாலே போதும். எத்தனை ஆண்டில் வந்து எம் மடங்கா மாதிரி இருக்கும், m-1 × என்னன்ற வருஷத்தில் வந்து எம் மடங்காக மாறி இருக்கும். புரிஞ்சுங்களா. அதாவது நமக்கு மடங்கில் கொடுத்துட்டாங்களே 1 மைனஸ் பண்ணிடணும். இரட்டிப்பாகுன்னு கொடுத்துருக்காங்களே, மடங்கு எங்கே சார்னா ரெட்டிப்பாகுனாலும் 2 மடங்காகுனாலும் நமக்கு சேம் தான். அப்போ 2 மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணி 1 மடங்குன்னு எடுத்திருக்கேன். இங்கே எம் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து நான் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ எம்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் m-1ன்னு கிடைக்கும். மடங்குன்னு இருக்கனால மடங்கை எழுதிக்கிட்டேன். அதனால தான் இங்கே m-1ன்னு எடுத்திருக்கோம். இது n ஆண்டுகளில் 1 மடங்காகுது. இது எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். m-1 டைம்ஸ் ஆஃப் மடங்குன்னு எழுதியிருக்கேன். மடங்கு கட் பண்ணிட்டு கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் எத்தனை ஆண்டுகள்னு தெரிஞ்சிடும். m-1 × n ஆண்டுகளில் m மடங்காகும் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 9th சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்றத மாதிரி கண்டுபிடிக்கிற மாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, ஓர் அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்கு ஆகும். அப்போ மடங்குன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9/4 இருந்து 1
மைனஸ் பண்ணணும். அதாவது டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ இங்கே 1 வந்து நம்மளால் 4ன்னு மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 4ன்னு மாறும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 4ன்னு மாறும். அதே நம்பரால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 மைனஸ் 4 டினாமினேட்டர் சேமாக இருக்கப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். 9லேருந்து 4 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5/4ன்னு கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 5/4ன்னு கிடைக்குது. 5/4 மடங்குன்னு மாறிடும். கரெக்டுங்களா? 1 மைனஸ் பண்ணுறப்போ 5/4 மடங்குன்னு மாறிடும். இந்த மடங்குக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கோம்? 100 பெருக்க சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? மடங்குக்கு பதிலாக 100 பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க இயரால் டிவைட் பண்ணால் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னான்னு தெரிஞ்சிடும். டினாமினேட்டரில் 4 இருக்கனால தான் நான் இன்ட்டு 2ன்னு போட்டேன். ஸோ இங்கே எப்படி 4 வந்துச்சுன்னா 9/4 1ஆல் மைனஸ் பண்ணும்போது 5/4ன்னு கிடச்சிச்சு. மடங்குன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. 1 மைனஸ் பண்ணி மடங்குன்னு எழுதிட்டோம். மடங்குக்கு பதிலாக 100. பார்த்தீங்கன்னா 4 100 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4ஆல் கட் பண்ணுறேன். ஒரு நாள் 4 25 × 4 100. அப்போ 5 × 25/2ன்னு இருக்குது. 5யும் 25யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 125ன்னு கிடைக்கும். அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 × 2 12. ஸோ 12 கேன்சல் ஆயிடுச்சு. 5 மட்டும்தான் இருக்குது. 5ஆல் அடித்தோம்னா எவ்வளோ டைம் அடிக்கலாம்? 2 × 2 4. 5ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 1ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு கிடைச்ச மீதியை நம்ம எந்த நம்பரால் கட் பண்ணுறோமோ அதே நம்பரால் கட் பண்ணிடணும். அப்போ 62 1/2% தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 62 1/2 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 10th கொஷின் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோங்க. சேம் நம்ம லாஸ்ட்டு சம் சால்வ் பண்ண பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி மாடலில் தான், நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காகும் எனில் வட்டி வீதம் என்ன? நம்ம லாஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த 7/6 வந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். எப்பயும் போல் மடங்குன்னு சொல்லிட்டாங்கனாலே 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்ன கிடைக்கும்? 1/6 மடங்குன்னு கிடைக்கும். இந்த 1/6 மடங்குக்கு பதில் 100 டிவைடட் பை என்னால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 10th சம் பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற மாடலில் தான் ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு தொகையின் தனிவட்டியானது. அப்போ ஒரு தொகையோட தனிவட்டின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அசலின் 4/9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அசலுங்கிறத நம்ம பிரின்சிபல்னு எடுத்துக்குவோம். பிரின்சிபல் எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 4/9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் வட்டி விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ணும் 6 சேமாக இருக்கப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை அப்படியே நான் பர்சன்டேஜுக்கு மாற்றுறேன். பர்சன்டேஜுக்கு மாற்றினா என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 4/9 பிரின்சிபல் பர்சன்டேஜ். பிரின்சிபல் பர்சன்டேஜ் நம்ம எப்பயும் போல் என்னென்னு எடுப்போம்? 100% எடுப்போம். கரெக்டுங்களா? தனிவட்டியோட சதவீதங்கிறது என்ன? எண்ணையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதா நமக்கு தனிவட்டியோட சதவீதம். கரெக்டுங்களா? இதில் என்ன சொல்லிட்டாங்க? எண்ணும் 6ன்னு சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 6ன்னு போட்டுடலாம். அப்போ 6 × 6ன்னு மாறிடும். 6 × 6 என்ன மாறும்? r² மாறுங்களா? அப்போ r² வேல்யூ தான் 4/9 × 100. அப்போ இங்கே பவரில் இருக்க 2ங்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது பவரில் 1/2 மாறும். பவரில் 1/2னாலும் ரூட்னாலும் சேம். ஸோ சிம்பிளாக நம்ம இப்போ எப்போ எழுதலாம்? r = √4/9 × 100. ரூட் வேல்யூ எடுத்தால் நமக்கு வேல்யூ வருங்க. √4ஓட வேல்யூ என்ன? 2. √9ஓட வேல்யூ என்ன? 3. √100ஓட வேல்யூ என்ன? 10. அப்போ 2 × 10 20/3ன்னு இருக்குங்க. எத்தனை 3? 20ல் எத்தனை 3 இருக்குது? 6 × 3 18. 20ல் 18 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 2. நமக்கு கிடைச்ச மீதியை நம்ம எந்த நம்பரால் கட் பண்ணுறோமோ அதே நம்பரால் கட் பண்ணிடணும். அப்போ 6 2/3% அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் நமக்கான கான்செப்ட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே தனிவட்டியானது அசலில் இத்தனை மடங்குன்னு கொடுத்துட்டு காலமும் வட்டி வீதமும் சமம்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிளாக ரூட்டை போட்டுருங்க. ரூட்டை போட்டு நமக்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அத்தனை மடங்கு எழுதிடுங்க. அதாவது 4/9 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை எழுதிட்டு 100ஆல் பெருக்கிடுங்க. பெருக்கி சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை எண்ணோ கிடைக்குங்க. ஏன்னா ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. இதே எண் கேட்டிருந்தாங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்? 6 2/3 இயர் அப்படின்னு மாறி இருக்கும். அவ்வளோதான். ரெண்டுமே சேம் நம்பர் தான் கிடச்சிருக்கும். √4ஓட வேல்யூ 2, √9ஓட வேல்யூ 3, 100ஓட வேல்யூ 10.
அப்போ இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு 6 2/3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்ததை விட இந்த 2 பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் கொஷின் வரும். இதுக்கப்புறம் 4th 5th பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் லெவல் கொஷினை சால்வ் பண்ணலாம். எடுத்தோன்னே நம்ம ஹார்ட் லெவல் கொஷின் கொண்டு போனோம்னா உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தெரியுன்ட்டு தான் ஈஸி, மீடியம், ஹார்ட் அந்த லெவலில் நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்த பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.